ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 4ல் பக்தி என்ற தலைப்பில் பெரியவா சொல்றத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 1017 ஆரம்பிக்கிறது. கோவிந்த ஹர நாம சிறப்பு. கோவிந்த என்கிற நாமம் ரொம்பவும் விசேஷமானது. ஈஸ்வர நாமாக்களுள் ஹர என்பதற்கும் விஷ்ணுவின் நாமாக்களுக்குள் கோவிந்த என்பதற்கும் ஒரு தனி சிறப்பு உண்டு. சத்சங்கத்துக்காக சத்விஷயத்துக்காக பல பேர் கூடினாலும் மனுஷ சுபாவத்தில் கொஞ்ச நேரம் போனதும் கூட்டத்தில் பலர் பல விஷயங்களை சலசலவென்று பேச ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் பேச்சை நீட்டி பகவானிடம் மனசை திருப்புவதற்கு என்ன செய்கிறோம்? யாராவது ஒருத்தர் நம பார்வதி பதையே என்கிறார். உடனே பேசிக் கொண்டிருந்த எல்லோரும் ஹரஹர மகாதேவ என்கிறார்கள். அதற்கப்புறம் ஒரு பஜனையோ உபன்யாசமோ ஆரம்பிக்கிறது. இப்படி பல பேருடைய மனசை ஈஸ்வரனும் லகான் போட்ட மாதிரி இழுக்கிற சக்தி ஹரநாமத்துக்கு இருக்கிறது. அரண் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே என்று ஞானசம்பந்த குழந்தை வாழ்த்திய விசேஷத்திலேயே இப்படி ஹரன் நாமத்துக்கு சிறப்பு ஏற்பட்டிருக்கிறது. நம பார்வதி பதையே மாதிரியே இன்னொன்றும் ஒரு கூட்டத்தின் மனசை பகவத்பரமாக திருப்பி விடுவதற்காக கோஷிக்கப்படுகிறது. அதுதான் சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் என்பது. இப்படி ஒருத்தர் சொன்னவுடன் கூட்டம் முழுவதும் கோவிந்தா கோவிந்தா என்கிறது. பஜகோவிந்தம் என்று நம்முடைய ஆச்சாரியால் குழந்தையாய் இருந்த போதே சொன்னதன் மகிமை. அண்ணாமலைக்கு அரோகரா என்று லட்சோபலட்சம் பக்தர்கள் சேர்ந்த பொழுது கோஷிக்கிறோம். காவடி எடுக்கிற போது சுப்பிரமணிய சுவாமிக்கும் அரோகரா போடுகிறோம். அறநாமமே சூழ்கிறது. இப்படியே நித்திய உற்சவமாக இருக்கிற திருப்பதியில் லட்சோபலட்சம் ஜனங்களும் கோவிந்தா போட்டுக்கொண்டேதான் மலையேறுகிறார்கள். 2 தெய்வ குழந்தைகளின் வாக்கு விசேஷம். ஹரநாமத்தை விட கூட கோவிந்த நாமாவுக்கு ஜாஸ்தி விசேஷம் தோன்றுகிறது. ஒருத்தர் பார்வதி பதியை சொன்ன பிறகுதான் மற்றவர்கள் ஹரஹர என்கிறார்கள். ஆனாலும் கோவிந்த நாம விஷயமாக முதலில் சொல்கிற ஒவ்வொருவரும் சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் என்று இந்த பெயரைத்தான் கோஷிக்கிறார். மற்றவர்களும் அதே நாமாவை திருப்புகிறார்கள். இன்னொன்று கூட, தீவிர வைஷ்ணவர்கள் ஹரநாமாவை கோஷிப்பார்கள் என்று சொல்வதற்கில்லை. ஆனால் கோவிந்த நாமாவை சகலமே சொல்வார்கள். அதனால்தான் போலிருக்கிறது இதற்கு மட்டும் சர்வத்திர என்று. அதாவது எல்லா இடத்திலும், எல்லா கானத்திலும், எல்லா காலத்திலும் என்று அடைமொழி கொடுத்திருக்கிறது. சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். அதனால் என்னை யாராவது இந்து மதத்தில் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாமா எது என்று கேட்டால் கோவிந்தா தான் என்று சொல்வேன். சர்வலோக சக்கரவர்த்தியாக இருக்கப்பட்ட பகவான் பரம கருணையோடு பரம எளிமையோடு வந்து மாடு மேய்த்து கோபர்களையும் கோபிகளையும் அத்தியந்த பிரேமையோடு அனுகிரகித்த அவசரத்திலேயே அவருக்கு கோவிந்த நாமா ஏற்பட்டது. இந்த நாமா ஏற்பட்ட விருத்தாந்தத்தை பாகவதம் சொல்கிறது. உத்ருதநக ஸ்லோகத்தில் ரவர் செய்த விருத்தாந்தம். தான் மழை பெய்வதால் தானே லோகம் உயிர் வாழ்கிறது என்ற கர்வம் இந்திரனுக்கு ஏற்பட்டது. அப்பொழுது கிருஷ்ணன் கோகுலத்தில் குழந்தையாக இருந்த சமயம். அவர் இந்திரனுக்கு புத்தி கற்பிக்க எண்ணினார். அதனால் கோபர்களிடம் அவர்கள் வழக்கமாக செய்யும் இந்திர பூஜையை நிறுத்திவிட்டு அதற்கு பதிலாக கோவர்த்தனகிரிக்கு பூஜை பண்ண சொன்னார். அதே போல் செய்தவுடன் இந்திரனுக்கு ஒரே ஆத்திரமாக வந்தது. அந்த ஆத்திரத்திலேயே கோகுலத்தையே அடித்து கொண்டு போய் விடுகிறார் போல் பெரிய மழையை கொட்ட ஆரம்பித்து விட்டான். அந்த சமயத்தில் தான் பகவான் கிரிதர கோபாலனாக கோவர்தன மலையை தூக்கி மழையை தடுத்து தீன ஜனங்களையும் பசு முதலான பிராணிகளையும் ரட்சித்தார். பிறகு தேவேந்திரனை மழை பெய்ய முடியாமல் களைத்து போய் அவரிடம் வந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டு சகல உயிர்களையும், கோ என்பது பசுவை மட்டும் குறிக்காமல் எல்லா ஜீவராசிகளையும் குறிப்பதாகும். பசு என்பதும் மற்ற பிராணியையும் குறிப்பது போல இப்படி எல்லா உயிர்களையும் ரட்சிப்பவர் அவர்தான் என்று அர்த்தம் தரிக்கும்படியாக கோவிந்தா என்று அவருக்கு பட்டம் சூட்டி அபிஷேகம் பண்ணி வைத்தான். அதனால் இந்த கட்டத்திற்கு கோவிந்த பட்டாபிஷேகம் என்றே பெயர். கோகுலுக்கு இந்திரன் கோவிந்தன். விந்த என்றால் ஒன்றை தேடி நாடிப்போய் அடைவது. பசுக்கள் இப்படி கிருஷ்ணனுமே உயிராயிருந்து அவரை தேடி அடைந்ததால் கோவிந்தன். கோ என்பது பசுவை மட்டுமில்லாமல் பூமி, ஆகாசம், வாக்கு, இந்திரியங்கள் ஆகியவற்றையும் குறிப்பது. இவற்றையெல்லாம் தேடிப்போய் அடையும் லட்சியமான பரமாத்மா அவர் என்பதையும் கோவிந்த நாமம் தெரிவிக்கிறது. குறையொன்றும் இல்லாத கோவிந்தா. ராமாயணத்தில் ஸ்ரீ ராம பட்டாபிஷேகம் வருகிற மாதிரி பாகவதத்தில் பகவானுக்கு பட்டாபிஷேகமான சந்தர்ப்பத்தில் சூட்டப்பட்ட பெயர் கோவிந்தா என்பதே. ராமர் மாதிரி கிருஷ்ணர் பெரிய ராஜ்யத்துக்கு ராஜாவாகவும் பட்டாபிஷேகம் பண்ணிக்கொள்ளாவிட்டாலும் தேவராஜாவாலே பட்டாபிஷேகம் பெற்றதால் இதற்கு ரொம்ப முக்கியத்துவம் உண்டு.
கோவிந்தராஜா என்ற கிருஷ்ணனுடைய பல பெயர்களில் இதற்கு மட்டும்தான் ராஜா சேர்க்கிறோம். எனக்கு ஒன்று தோன்றுவதுண்டு. ஆண்டாள் திருப்பாவையில் குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா என்று கூப்பிடுகிறாள் அல்லவா? பகவானுக்கு குறை இருந்தது என்று யாராவது நினைப்பதுண்டா? சாதாரண மனுஷன் குறைப்பட்டு கொண்டே இருக்கும் சுபாவம் உள்ளவன். அதனால் அப்படி இல்லாத ஒருவனை குறையொன்றும் இல்லாத மனுஷா என்று விசேஷிப்பது பொருத்தம். பகவானை ஏன் இப்படி சொல்ல வேண்டும்? இப்படி சொல்வதாலேயே அப்பா குதிரைக்குள் இல்லை என்கிற மாதிரி பகவானுக்கு குறை இருந்தது போலத்தானே தனிக்கிறது. யோசித்து பார்த்ததில் பகவானுக்கு வாஸ்தவமாக பூர்வத்தில் ஒரு குறை இருந்தது. அது கோவிந்தனாக அவன் ஆனபோதுதான் தீர்ந்தது என்று தெரிந்தது. பகவானுக்கு என்ன குறை இருந்தது? ராம பட்டாபிஷேகம் என்றேனே, அதிலேதான் குறை. சக்கரவர்த்தியாக முடிசூடியதில் என்ன குறை என்றால், இதை வால்மீகி தம்முடைய ராமாயணத்தில் வர்ணித்திருக்கிற தினசிலேதான் குறை ஏற்பட்டு விட்டது. வசிஷ்ட வாம தேவாதி ரிஷிகள் 8 பேர் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு பட்டாபிஷேகம் பண்ணினார்கள். அது எப்படி தெரியுமா இருந்தது? அஷ்டவசுக்கள் தேவேந்திரனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணின மாதிரி இருந்தது என்று வால்மீகி வர்ணித்திருக்கிறார். வசவோ வாசவம் யதா, வாசவன் எனப்படும் இந்திரனுக்கு வசுக்கள் பண்ணியது போல என்ற அர்த்தம். இந்த கம்பாரிசன் தான் ராமருக்கு குறை உண்டாக்கிவிட்டது. ஏன்? இந்திரன் சீரழிந்த கதையை இதே வால்மீகி பாலகாண்டத்தில் சொன்னார். கௌதம பத்னியாகிய, அதாவது தாய் போல் மதிக்க வேண்டிய ரிஷி பத்னி அகல்யிடம் தப்பாக நடந்து கொண்டு மகா பாபம் பண்ணினவன் இந்திரன். அதற்காக சாபத்தை வாங்கி கட்டிக்கொண்டு அவமானப்பட்டவன். பதிதையாகிவிட்ட அகல்யக்கு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி புனருத்தாரணம் தந்த பெருமைதான் இன்றைக்கும் அவரை பதித்த பாவன சீதாராம் என்கிறோம். கதை இப்படி இருக்க, அந்த இந்திரனையே தனக்கு ஓமையாக வால்மீகி மகர்ஷி சொல்லிவிட்டதில் ராமருக்கு உள்ளூர குறை ஏற்பட்டு விட்டது. ஏகபத்னி விரதனான தம்மை தகாத பாவம் பண்ணினோடு ஒப்பிட்டு விட்டாரே என்று ஒரு குறை. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபிரிவாச்சரணம் மகாபிரிவாச்சரணம் மகாபிரிவாச்சரணம்.